ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து செம பசிக்குதுமா அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சாப்பாடு இருந்துச்சு, வேறு எதுவும் குழம்பெல்லாம் வந்து இல்லை, காலி ஆயிடுச்சுங்க. 3 முட்டை மட்டும் இருந்துச்சுங்க. அந்த முட்டையை வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டுட்டு 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டேங்க. முட்டை கொஞ்சம் ஒரு 6 வேக்காடை வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அப்படியே 1 ஸ்பூன் வரமொழித்தூள் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் காலையில் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டு மீதி சாப்பாடு வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அந்த சாப்பாடை வந்து நல்லா கையில் உதுத்துட்டு நம்ம வந்து முட்டையில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக இறக்க போகிற டயத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் என் பையன்கிட்ட போய் கொடுத்ததுக்கு அம்மா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.